ஒரு பக்கம் போர்க்களத்துல ரத்தம், மறுபக்கம் காதல்ல முத்தம். உலகத்துல இருக்கிற அத்தனை இன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு ஒருத்தரால எப்படி உச்சக்கட்ட பற்றியுமையில் இருக்க முடியும்? ம். இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்விங்க. ஆமா. ஏன்னா இன்னைக்கு நாம இந்த ஆழமான தேடல்ல பார்க்க போற கிருஷ்ணன் வானத்திலிருந்து சித்து வேலைகள் செஞ்ச ஒரு கடவுள் கிடையாது. முழுமையா வாழ்ந்து விடுதலை அடைஞ்ச ஒரு மனிதன். மதங்கள் எல்லாமே வாழ்க்கை துறந்துடு, காட்டுக்கு ஓடிடு அப்படின்னு வாழ்வ மறுத்த நிலையில கிருஷ்ணன் மட்டும்தான் வாழ்க்கைய அதோட அத்தனை பரிமாணங்களோடு முழுமையா தழுவினான். கரெக்ட். ஒரு கையில புல்லாங்குழல், மறு கையில பகவத்கீதை. அதான் அவன் ஒரே நேரத்துல எல்லாவற்றிலும் இருந்தான். இன்னைக்கு நாம ஏதோ ஒரு தத்துவ கோட்பாட்டை பத்தி பேச போறதில்ல. ஒரு முழுமையான மனிதனோட வாழும் தத்துவத்தை அலச போறோம். ரொம்ப சிறப்பான ஒரு ஆரம்பம். இதுக்கு ஒரு முக்கியமான பின்னணி இருக்கு. 1970ஆம் ஆண்டு ஜூலை 20லிருந்து அக்டோபர் 5 வரைக்கும் மும்பையில இருக்கிற சிசிஐ சேம்பர்ஸ்ல ஓஷோ தன்னிடம் வந்த தேடுபவர்களோட கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளித்த சொற்பொழிவுகள் தான் இது. ஓ, நேரடியா நடந்த உரையாடல்களா இது? ஆமாங்க. அதுல இருந்து அத்தியாயம் 18 தான் நம்ம இன்னைக்கு உளவியல் ரீதியா பார்க்க போறோம். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கிருஷ்ணனை ஒரு சித்தாந்தமா நாம அணுக போறதில்ல, ஒரு நேரடி அனுபவமா சந்திக்க போறோம். கண்டிப்பா. வாங்க அந்த கிருஷ்ணனை நேரடியாகவே சந்திப்போம். இப்ப பற்றின்மை, அதாவது அனாசக்தி அப்படிங்கிற விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பற்றின்மை அப்படின்னதும் உங்க நினைவுக்கு வர்றது என்ன? உலகத்துல இருக்கிற அத்தனை இன்பங்களையும் வெறுத்து ஒதுக்குறது அப்படின்னு தானே போனோம். ஆமா, பொதுவா அதானே நினைப்போம். ஆனா இங்க சொல்லப்படுற உளவியலை பார்த்தா வெறுப்பு அப்படிங்கிறது பற்றின்மையே கிடையாதுன்னு வருது. இது நம்ம பொதுப்புத்திக்கு ரொம்ப முரணா இருக்கு இல்லையா? உண்மைதான். ஆன்மீக உலகத்திலேயே ரொம்ப அதிகமா தவறாக புரிஞ்சு கொள்ளப்பட்ட ஒரு வார்த்தைன்னா அது பற்றின்மைதான். பற்றின்மன் அப்படிங்கிறது எந்த பொருளின் மீதோ இல்ல மனிதரின் மீதோ வெறுப்பு கொள்றது கிடையாது. அதாவது ஆழமா கவனிச்சிங்கன்னா வெறுப்பு அப்படிங்கிறதும் ஒரு வகையான எதிர்மறை பற்றுதான். நெகட்டிவ் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்றீங்களா? சரியா சொன்னீங்க. ஒருத்தர் பணத்தின் பின்னாடி பைத்தியமா ஓடுறாருன்னா அவருக்கு பணத்தின் மேல பற்று இருக்குன்னு அர்த்தம். இன்னொருத்தர் பணத்தை தொட்டா பாவம் அப்படின்னு அதை வெறுத்துட்டு காட்டுக்குள்ள ஓடுறாருன்னா அவரும் பணத்தை மையமா வச்சுக்கிட்டு தான் ஓடுறாரு. கரெக்ட். 2 பேருமே பணத்தோட கைதிகள் தான். இப்போ இத அன்றாட வாழ்வோட ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு கடுமையான டயட்ல இருக்கீங்கன்னு வச்சுப்போம். இனிப்ப தொடவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இது நிறைய பேருக்கு நடக்கிறது தான். ஆமா, ஆனா உங்க மூளை என்ன பண்ணும்? நாள் முழுக்க நான் இனிப்பு சாப்பிடக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது அப்படின்னு அந்த இனிப்பு பத்தியே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு வகையில இனிப்பை விரும்பி சாப்பிட்றவங்கள விட அதை தவிர்க்க நினைக்கிற உங்களுக்கு தான் அதன் மேல ஈர்ப்பு அதிகமா இருக்கு. இதுவும் அந்த எதிர்மறை பற்று தானே? மிக சரியான ஒப்பீடு. எதை நீங்க தீவிரமா வெறுக்கிறீங்களோ அந்த வெறுப்பே ஒரு விலங்கா மாதிரி உங்களை ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிடும். இத புரிஞ்சுக்க மகாவீரரோட நிலைக்கும் கிருஷ்ணனோட நிலைக்கும் உள்ள ஒரு அடிப்படையான வித்தியாசத்தை இங்க நாம பார்க்கணும். என்ன வித்தியாசம் அது? மகாவீரர் பற்று வெறுப்பு ரெண்டையுமே முற்றிலுமாக துறக்கச் சொல்றாரு. அதனாலதான் மகாவீரரை பின்பற்றுபவர்கள் ஒரு கட்டத்துல உலகத்தை வெறுப்பதையே ஒரு சாதனையா நினைச்சு அந்த வெறுப்பின் மேலேயே பற்று கொண்டு விட வாய்ப்பு இருக்கு. ஓ, வெறுப்பு மேலேயே ஒரு பற்று வந்துரும். ஆமாங்க. ஆனா கிருஷ்ணன் அப்படி அல்ல. கிருஷ்ணன் பற்றையும் சரி வெறுப்பையும் சரி நிபந்தனையின்றி முழுமையா ஏத்துக்கிறாரு. பற்றையும் ஏத்துக்கிறாரு, வெறுப்பையும் ஏத்துக்கிறாரு அப்படின்னா அப்ப பற்றின்மை அப்படிங்கறதோட உண்மையான அர்த்தம் தான் என்ன? பற்றற்ற ஒரு மனிதன் சாதாரண வாழ்க்கையில எப்படி நடந்துக்குவான்? கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் மனித மனசு ஒரு கண்ணாடியை போல இருக்கணும். ஒரு கண்ணாடியின் முன்னாடி எவ்வளவு அழகான பொருள் வந்தாலும் சரி, இல்ல எவ்வளவு அசிங்கமான பொருள் வந்தாலும் சரி, அது பாரபட்சம் இல்லாம அப்படியே பிரதிபலிக்கும். எந்த மாற்றமும் பண்ணாது. ஆமா. ஆனா அந்த பொருள் நகர்ந்த பிறகு அந்த கண்ணாடியில அந்த பொருளோட எந்த ஒரு சுவடும் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு தழும்பு கூட இருக்கக்கூடாது. அதுபோலதான் மனித வாழ்க்கையும். இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி எது வந்தாலும் அதுல இருந்து ஓடாம முழுமையா அனுபவிக்கணும். ஆனா அது நம்மை கடந்து போன பிறகு மனசுக்குள்ள எந்த வடுவும் படியக்கூடாது. அதுதானே? எக்ஸாக்ட்லி. அதுதான் உண்மையான அனாசக்தி. கண்ணாடியை போன்ற மனம் அப்படிங்கிறது கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா எனக்கு பிடிச்ச ஒரு பொருளோ நான் நேசிக்கிற ஒருத்தரோ என்னை விட்டுட்டு போனா என் மனசு கண்ணாடியை போல உடனே சுத்தமாகி விடாதே. அந்த வலி ஒரு சுவடா தங்கிடுமே. இந்த இடத்துல தான் ரொம்ப ஆழமான ஒரு உளவியல் உண்மையை நாம உடைக்க வேண்டியிருக்கு. பற்றின்மை அப்படிங்கிறது நீங்க புதுசா பயிற்சி செஞ்சு கத்துக்க வேண்டிய ஒரு விஷயமே இல்ல.
அதுதான் மனிதனோட அடிப்படை இயற்கை. அதுதான் உங்களுடைய உண்மையான முகம். ஒரு நிமிஷம், நாம இயல்பாகவே பற்றற்றவர்கள் அப்படின்னா எப்படி நம்ம பொருள்கள் மீதும் மனிதர்கள் மீதும் இவ்வளவு வெறித்தனமா ஒட்டிக்கிறோம்? ஒரு சாதாரண செல்போனை கூட நம்மால தூக்கி போட முடியறதில்லையே. இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. தண்ணீரை கொதிக்க வைக்கலாம், இல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சு குளிர வைக்கலாம். ஆனா தண்ணீரோட அடிப்படை இயல்பு சூடும் கிடையாது, குளிர்ச்சியும் கிடையாது. ஆமா, அதோட இயல்பு சாதாரணமாக இருக்கிறது தான். கரெக்ட். அதனாலதான் அது சூடானாலும் கொஞ்ச நேரத்துல மறுபடியும் தன் பழைய நிலைக்கே திரும்ப முடியுது. அதுபோலவே நம்ம கண்களோட இயல்பு திறந்திருப்பதும் அல்ல, மூடியிருப்பதும் அல்ல. நம்மோட உணர்வு நிலை இயற்கையிலேயே பற்றற்றதுதான். அட, அப்படின்னு இந்த ஒட்டிக்கிற தன்மை, இந்த பற்று எங்கிருந்து தான் முளைக்குது? அங்க உங்களுக்கு யார் மேலேயாவது பற்று இருக்கா இல்ல வெறுப்பு இருக்கான்னு கேட்டா அந்த கேள்விக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். ஏன்னா அங்க யாருமே இல்ல. சரியா சொன்னீங்க. பற்று வெறுப்பு ரெண்டுமே இன்னொருவர் இருக்கும்போது மட்டும்தான் உருவாகும். அதனாலதான் மனிதர்கள் எப்போதுமே அந்த மற்றவர் மேல ரொம்ப சார்ந்திருக்காங்க. அப்போ இந்த உலகத்தை விட்டு, உறவுகளை விட்டு சந்நியாசம் வாங்கிக்கிட்டு இமயமலை குகைக்கோ இல்ல ஆசிரமத்துக்கோ ஓடி போனா அந்த மற்றவர் பிம்பம் அழிஞ்சிடுமா? அவர் பற்றற்றவர் ஆயிடுவாரா? நிச்சயமா இல்ல. அவர் அங்கேயும் வசமா மாட்டிக்கிடுவார். ஏன்னா மனித மனம் அந்த வெற்றிடத்தை உடனே நிரப்பிடும். அவர் தம் மனைவியை விட்டுட்டு ஆசிரமத்துக்கு ஓடி இருக்கலாம். ஆனா அங்க மடாதிபதி அப்படிங்கிற பதவி அந்த மனைவியின் இடத்தை பிடிச்சுக்கும். ஓ, சீடர்கள் வந்து அந்த இடத்தை பிடிச்சுப்பாங்களா? கண்டிப்பா. பட்டு வேட்டிய தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு கோவணத்தை மட்டும் கட்டிக்கிட்டாலும் கொஞ்ச நாள்ல அந்த கோவணத்து மேலேயே ஒரு ஆழமான பற்று வந்துரும். எங்க போனாலும் அந்த மற்றவர் ஏதோ ஒரு ரூபத்துல வந்துட்டே இருப்பார். அப்போ உண்மையான இயல்புங்கிறது என்ன? அந்த மற்றவர் அப்படிங்கிற பிம்பமே இல்லாத ஆழமான தனிமை இருக்கு பாருங்க, அதுதான் நமது உண்மையான இயல்பு. இது மிகப்பெரிய சிக்கலா இருக்கே. மற்றவர் இல்லாம நம்மால உலகத்துல வாழ முடியாது. ஆனா மற்றவர் இருந்தா பற்று வந்துருது. அப்போ இத வாழ்க்கை எப்படித்தான் வாழறது? சமுதாயத்துல இருந்துகிட்டே ஒருவரால எப்படி அந்த ஆழமான தனிமையை உணர முடியும்? வாழ்க்கைய ஒரு நாடகமா பார்க்கணும்னு கிருஷ்ணன் வழிகாட்டுறாரு. கிருஷ்ணன் ஒரு மிகச்சிறந்த நடிகன். அவன் யுத்த களத்துல தேரோட்டுவான், நண்பர்களோட சிரிச்சு மகிழ்வான், எதிரிகளோட உக்கிரமா போரிடுவான். ஆனா உள்ளக்குள்ள ஆமா, உள்ளக்குள்ள அவன் எதனாலும் பாதிக்கப்படாம ஒரு புயலோட மையத்தை போல ரொம்ப அமைதியா இருப்பான். உலகம் அவனுக்கு ஒரு நாடக மேடை. இதத்தான் தத்துவத்துல லீலை அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கை நாடகமா பாக்குறது பத்தி நீங்க சொல்லும்போது எனக்கு அந்த முல்லா நஸ்ருத்தீன் கதை நினைவுக்கு வருது. ஆமா, அந்த அரசனின் மனைவி கதை தானே. அதேதான். முல்லா ஒருமுறை அரசனோட மனைவியான ராணி கிட்ட ரொம்ப ரகசியமாக காதல்ல இருந்தானாம். அவளை பார்த்து ரொம்ப உருக்கமா, உன்னை விட்டா எனக்கு உயிர் இல்ல, நீதான் எங்க உலகம் அப்படின்னு நாடகத்தனமா வசனம் பேசி அவளை உருக வச்சிருக்கான். அப்புறம் வீதிக்கு வந்த முல்லா அங்க பார்த்த வேற பல பெண்கள்கிட்டயும் இதே வசனத்தை எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம சொல்லியிருக்கான். இத பார்த்துட்ட ராணிக்கு கடுமையான கோபம் வந்து, என்னை ஏமாத்திட்டியா அப்படின்னு கத்திருக்காங்க. அதுக்கு முல்லா என்ன சொன்னார்? முல்லா சிரிச்சுக்கிட்டே சொன்னானா, ராணி, நான் சும்மா ஒரு நாடகத்துக்காக தான் மற்றவங்க கிட்ட அப்படி பேசினேன். நிஜத்துல உன்னை விட்டா எனக்கு உயிரே இல்ல அப்படின்னு மறுபடியும் அதே வசனத்தையே சொல்லியிருக்கான். ஹஹா, முல்லா நஸ்ருதீனுக்கு தெரியும் இது எல்லாமே ஒரு நடிப்பு, ஒரு நாடகம் அப்படின்னு. ஆனா ராணி அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு அவதிப்பட்டாங்க. அதுதான் நம்ம பலரோட நிலைமையும். அதாவது நாடகத்துல நடிக்கிற நடிகன் கொஞ்ச நேரத்துல தானே அந்த நிஜமான கதாபாத்திரம்னு நம்ப ஆரம்பிச்சுட்டா என்ன ஆகுமோ அதுதான் மனிதனோட வீழ்ச்சி இல்லையா? கரெக்ட். இத விளக்க இன்னொரு அழகான கதையும் இருக்கு. ஒரு ஜென் துறவி மரணப்படுக்கையில இருந்தார். அவர் தன் நண்பர்களை கூப்பிட்டு, எல்லாரும் படுத்துக்கிட்டே தான் சாகுறாங்க, நான் கொஞ்சம் வித்தியாசமா சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? தன் தலைய சீராக கீழ வச்சு அப்படியே தலைகீழா நின்னு சிரிச்சுக்கிட்டே இறந்து போனார். அட, மரணத்தை தலைகீழா நின்னு எதிர்கொள்றதா? இத ஒரு வித்தியாசம் செஞ்சாரா இல்ல இதுக்கு பின்னாடில ஏதாவது தத்துவம் இருக்கா? வாழ்க்கைய ஒரு விளையாட்டா, ஒரு நாடகமா பாக்குறவனால மரணத்தை கூட ஒரு சீரியஸான விஷயமா பார்க்க முடியாது அப்படிங்கறதோட வெளிப்பாடுதான் அது. மரணமும் அவனுக்கு ஒரு நாடகத்தோட இறுதிக் காட்சிதான். அதை ஏன் அழுதுகிட்டே சந்திக்கணும்னு சிரிச்சுக்கிட்டே இறங்குறார். இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை நோக்கியே நான் ஒரு கேள்வியை வைக்கிறேன். நீங்க தியேட்டர்ல ஒரு படம் பாக்குறீங்க. திரையில ஹீரோ கஷ்டப்படும் போது நீங்க அழறீங்க. ஆனா அது வெறும் திரை, அதுல ஓடுறது வெறும் ஒளி வெள்ளம், அது நிஜம் அல்ல அப்படின்னு ஆழத்துல உங்களுக்கு தெரியும் இல்லையா? கண்டிப்பா தெரியும். அப்படிதான் நம்ம வாழ்க்கையும் பார்க்கணும். நாம் அழலாம், சிரிக்கலாம், கோவப்படலாம், காதலிக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள இது ஒரு நாடகம் அப்படிங்கிற விழிப்புணர்வு இருந்துகிட்டே இருக்கணும். மிகச் சரியா சொன்னீங்க. அப்படி அந்த விழிப்புணர்வோடு வாழத் தொடங்கும்போது நாம உண்மையான சந்நியாசத்தை நோக்கி நகர்றோம்.
கிருஷ்ணனோட சந்நியாசம் அப்படிங்கிறது செயலை துறப்பது அல்ல, செயலற்ற தன்மையிலும் ஒரு செயலை செய்வது, உலகத்தோட அத்தனை பிரச்சனைகளுக்கும் பொறுப்பேற்பது. ஒரு நிமிஷம் இருங்க. செயலற்ற தன்மையில செயல், இது கொஞ்சம் குழப்புதே. மலைக்குகையில இருக்கிறவன் செயலை துறக்கிறான், நான் அன்றாடம் வேலைக்கு செல்றேன். இதுல எது செயல், எது செயலற்ற தன்மை? இத பிரம்மாண்டமான ஒரு உதாரணம் மூலமா புரிஞ்சுக்கலாம். கடல்ல எழும்புற ஒரு அலை பல மைல்களுக்கு அப்பால் கரையில மூழ்கின ஒரு குழந்தைக்குத்தானே காரணம்னு பொறுப்பேற்குது. அது எப்படி ஒரு அலை பொறுப்பா முடியும்? எப்படின்னா, கடல்ல ஒரு அலை எழும்போது அது பக்கத்துல உள்ள நீரை அழுத்தி இன்னொரு அலைய உருவாக்குது, அது இன்னொரு அலைய உருவாக்குது. இப்படி ஆற்றல் கடத்தப்பட்டு கரையை அடைஞ்சு ஒரு குழந்தைய மூழ்கடிக்குது. ஓ, அலை நகர்றது இல்ல, ஆற்றல் தான் கடத்தப்படுதா? ஆமா, இடக்கடு முழுவதும் ஒண்ணுதான். அத போலவே இந்த பிரபஞ்சத்துல உணர்வு நிலை அப்படிங்கறதும் ஒண்ணுதான். உலகத்துல எங்கு போர் நடந்தாலும் சரி, உதாரணமா வியட்நாம் போரா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம ஊர் வீதியில நடக்கிற கலவரமா இருந்தாலும் சரி, உண்மையான சந்நியாசி அதுக்கு தன் பங்குக்கு முழு பொறுப்பேற்கிறான். நான் உங்களை இங்க தடுத்து நிறுத்துறேன். நான் ரொம்ப அமைதியா என் வீட்ல எந்த வம்பு தும்புக்கும் போகாம உட்கார்ந்திருக்கேன். பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் வியட்நாம்ல யாரோ சண்டை போட்டுக்கிறாங்க. நான் சம்பந்தமே இல்லாத அந்த வன்முறைக்கு எப்படிங்க பொறுப்பாவேன்? இது கேட்கறதுக்கு ஒரு தத்துவ கவிதை மாதிரி இருக்கே தவிர நிஜ வாழ்க்கைக்கு சாத்தியமில்லாத ஒண்ணு மாதிரி தோணுதே. இது மேலோட்டமா பார்க்கும்போது தர்க்கத்துக்கு முரணாதான் தெரியும். ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. நீங்க அமைதியா இருக்கிறதும் ஒரு செயல்தான். உங்களோட அந்த செயலற்ற தன்மை அந்த இடத்துல ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குற வாய்ப்பை தடுத்துருச்சு இல்லையா? ம்ம். அதாவது நான் எதுவும் செய்யாம இருந்தது தப்புங்கிறீங்களா? இருட்டுன்னா என்ன? அது வெளிச்சத்தோட இல்லாமை. நீங்க வெளிச்சத்தை ஏற்றாம செயலற்று இருந்ததே அங்க இருட்டு வர காரணம். அதனால நீங்க அமைதியா ஒரு ஓரத்துல ஒதுங்கி இருக்கிறதுக்கும் இந்த பிரபஞ்சத்துல பெரிய விளைவுகள் உண்டு. எல்லாமே ஒன்னோடு ஒன்னு நுட்பமா இணைக்கப்பட்டிருக்கு. ஓ, இப்ப புரியுது. இத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்? நான் ஒரு அநீதியை பார்த்து அமைதியா கடந்து போகும்போது என்னுடைய அந்த மௌனமும் ஒரு செயல்தான். ஏன் மௌனம்? அந்த அநீதிக்கு அளிக்கும் மறைமுக ஆதரவு. ரொம்ப கரெக்டா புடிச்சிட்டீங்க. அப்படின்னா உலகத்துல நடக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் நாமும் ஒரு சிறு காரணம் அப்படிங்கிற மிகப்பெரிய பிரபஞ்ச பொறுப்பை கிருஷ்ணன் நம்ம தலையில வைக்கிறான். இது ரொம்ப பொறுப்பான ஒரு உணர்வு. சரி, அடுத்ததா நாம மனிதர்களுக்கு இடையிலான ஈர்ப்பு பத்தி பேசணும். உயிரியல் விதிகளுக்கும் ஆன்மீக விதிகளுக்கும் ஒரு முரண்பாடு இருக்குன்னு குறிப்புகள் சொல்லுதே. ஆமா, உலகத்துல எதிரெதிர் துருவங்கள் ஈர்க்கும்னு சொல்வாங்க. ஆனா ஆன்மீகத்துல இது வேலை செய்யாது. ஏன் அப்படி? ஏன்னா உயிரியல் அப்படிங்கிறது உடல்கள் சம்பந்தப்பட்டது. ஆண் உடல பெண் உடல் ஈர்க்கும், பெண் உடல ஆண் உடல் ஈர்க்கும். ஆனா ஆன்மீகம் அப்படிங்கிறது மற்றவரை தேடும் பயணம் இல்ல. அது தன் சொந்த இயற்கைய, தன் ஆழமான தனிமையை தேடும் பயணம். பௌதீக உலகத்தோட விதியை எடுத்துக்கிட்டு போய் ஆன்மீக உலகத்துல பயன்படுத்தினா குழப்பம்தான் மிஞ்சும். இதுக்கு அந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு வாழ்வுல நடந்த கதை ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ராய்டு வீட்டுக்கு கிராமத்திலேருந்து ஒரு உறவினர் வந்திருக்காரு. அவருக்கு மின்சார பல்புனா என்னன்னே தெரியாது. அவர் வாழ்க்கையில மண்ணெண்ணெய் விளக்க மட்டும்தான் பார்த்திருக்காரு. ஆமா, அப்புறம் இரவு தூங்க போகும்போது அதேதான். தூங்க போகும்போது அந்த மின்சார பல்ப அணைக்கிறதுக்காக அத ஊதி ஊதி பார்த்திருக்காரு. அது அணையல. அப்புறம் நாற்காலிய போட்டு ஏறி நின்னு 4 பக்கமும் சுத்தி சுத்தி வந்து ஊதி பார்த்திருக்காரு. அப்பவும் அணையல. பாவம் அவரு. காலையில பிரைட்டு கிட்ட போய் உங்க ஊரு விளக்கு என்ன ஊதின அணைய மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ பிராய்டு சிரிச்சுக்கிட்டே ஒரு சுவிட்சை அழுத்தி, இதுக்கு ஊத வேண்டியதில்ல, இந்த சுவிட்சை அழுத்தினா அணையும் அப்படின்னு சொன்னாரு. இங்க அந்த கிராமவாசியோட மேல எந்த தப்பும் இல்ல. அவர் தனக்கு தெரிஞ்ச மண்ணெண்ணெய் விளக்கோட விதிய மின்சார பல்பின் மேல பிரயோகிக்க பார்த்தார். நாமும் அப்படிதான் செய்யறோம் இல்லையா? உடலோட விதியான எதிர்த்துருவ ஈர்ப்ப ஆன்மீகத்தின் மேல திணிக்க பாக்குறோம். கண்டிப்பா ஆன்மீகத்துல இந்த எதிர்த்துருவ ஈர்ப்பு வேலை செய்யாதுங்கிறதால ஆண் மற்றும் பெண் மனநிலைகள் ஆன்மீகத்தை எப்படி அணுகணும்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்கார். இதுல ஆண் பெண் அப்படிங்கிறது உடலை குறிக்கிறதா? இல்ல, இங்க கவனிக்க வேண்டியது இது உயிரியல் ரீதியான உடல்களை குறிப்பதில்ல, இது மனநிலைய குறிக்குது. ஆண் மனம் அப்படிங்கிறது எப்போதுமே சுறுசுறுப்பானது, ஆக்ரோஷமானது, எதையாவது தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறது. பெண் மனம் அப்படிங்கிறது அமைதியா காத்திருப்பது, ஏத்துக்கிறது, நிபந்தனையின்றி சரணடைவது. அப்ப இந்த 2 மனநிலைக்கும் வேற வேற பாதை இருக்கா? ஆமா, ஆண் மனதிற்கு சரணடைதல் அப்படிங்கிறது சாத்தியமில்ல. அவனால சும்மா உட்கார முடியாது. அதனால அவனுக்கு பலனை எதிர்பார்க்காத செயல் அப்படிங்கிற பாதைய காட்டுறாரு. பெண் மனதிற்கு ஓடிக்கிட்டே இருக்கிறது இயல்பல்ல. அதனால அவளுக்கு செயலற்ற தன்மை அல்லது முழுமையான சரணடைதல் அப்படிங்கிற பாதைய காட்டுறாரு. ரொம்ப தெளிவான விளக்கம்.
ஒவ்வொருத்தரும் தங்களோட அடிப்படை இயல்புக்கு ஏற்ப ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுக்கணும், முரணான பாதையை தேர்ந்தெடுத்தா ஏமாற்றமே மிஞ்சும் அப்படிங்கிறீங்க. சரி, இப்போ நாம ஒரு சர்ச்சையான பகுதிக்கு வந்திருக்கோம். ஆமா, பகவத்கீதையில கிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட யாரும் யாரையும் கொல்ல முடியாது அப்படின்னு சொல்வாரு. நான் நேரடியாகவே உங்ககிட்ட கேக்குறேன், இது வன்முறையை நியாயப்படுத்துற மாதிரி இல்லையா? நான் ஒருத்தரை கொலை பண்ணிட்டு கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, நான் அவரை கொல்லல, அவரோட உடம்பு தான் அழிஞ்சது, ஆத்மா அழியாதது அப்படின்னு ரொம்ப ஈஸியா தப்பிச்சிட முடியாதா? இது ரொம்ப ஆபத்தான ஒண்ணு இல்லையா? இது பல நூற்றாண்டுகளா விவாதிக்கப்பட்டு தவறாக புரிஞ்சு கொள்ளப்பட்ட ஒரு வரிதாங்க. நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு சட்ட புத்தகத்தோட ஓட்டை அல்ல. இத நாம ரொம்ப ஆழமான தத்துவார்த்த தளத்துல நின்னு பார்க்கணும். அதாவது வன்முறைய அவர் ஆதரிக்கல. நிச்சயமா இல்ல. கிருஷ்ணன் வன்முறையை ஒருபோதும் நியாயப்படுத்தவும் இல்ல, ஆதரிக்கவும் இல்ல. அவர் எந்த விழிப்புணர்வு தளத்துல நின்னு இத பேசுறார் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். உடல் அப்படிங்கிறது ஒரு மாயை, ஆத்மா அப்படிங்கிறது அழியாதது அப்படிங்கிற ஒரு உச்சபட்ச விழிப்புணர்வு தளத்திலிருந்து அவர் இத பேசுறார். விழிப்புணர்வு தளம் அப்படிங்கிறது சரி, ஆனா ஒருத்தரை கொல்றது பாவம் இல்லையா? வன்முறையை செஞ்சுட்டு ஆத்மா அழியாதது அப்படின்னு சொல்றது ஒரு சாக்குப்போக்கு தானே? இங்கதான் மிகப்பெரிய சூட்சுமம் ஒழிஞ்சிருக்கு. ஒருத்தரை கொல்றது பாவம் இல்லைன்னு கிருஷ்ணன் சொல்லல. ஒருத்தரை கொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஆசை உங்களோட உள்ளத்துல எழுகுதே, அந்த வன்முறை எண்ணம் தான் நிஜமான பாவம் அப்படின்னு சொல்றார். ஓ, அந்த எண்ணம் தான் பாவமா? ஆமா. ஏன்னா நீங்க ஒருத்தரை கொல்லணும்னு திட்டமிடும்போதே உங்க மனசு அந்த வன்முறையால முதல்ல தன்னைத்தானே அழிச்சுக்குது. நீங்க யாருடைய ஆத்மாவையும் கொல்ல முடியாது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா கொல்ல வேண்டும் அப்படிங்கிற உங்க எண்ணம் உங்களை கொன்றுவிடும். இத நான் கொஞ்சம் ஆழமா கவனிச்சு பார்க்கறேன். எந்த ஒரு தனிப்பட்ட ஆசையோ வெறுப்போ விரோதமோ இல்லாம ஒருத்தரால திட்டமிட்டு ஒரு கொலையை செய்யவே முடியாது. வன்முறை எண்ணம் இல்லாம வன்முறையும் நிகழாது. அப்படின்னா அந்த ஆசைகளற்ற நிலைதான் அளவுகோலா? துல்லியமா சொன்னீங்க. ஆசை, வெறுப்பு இல்லாத ஒருத்தரால கொலை செய்ய முடியாது. அதே போல ஒருத்தரை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வருதே, அது புண்ணியம். ஆனா இறுதியில கிருஷ்ணனோட இலக்கு பாவம் புண்ணியம் ரெண்டையுமே கடக்கிறது தான். ரெண்டையுமே கடக்கணுமா? புண்ணியம் செய்யறது நல்ல விஷயம் தானே, அது ஏன் கடக்கணும்? ஏன்னா புண்ணியம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் ஒரு வகையான பற்றுதான். வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், புண்ணியம், பாவம், பிறப்பு, இறப்பு இது அனைத்தையும் ஒன்னா பார்க்கற ஒரு முழுமையான சமநிலை இருக்கு. அத சமத்துவ புத்தி அப்படின்னு சொல்றாங்க. சமத்துவ புத்தி அது எப்படி இருக்கும்? ஒரு நதியோட ஓட்டத்துல நீந்தாம எந்த போராட்டமும் இல்லாம அந்த நதியோட்டத்தோடனே மிதந்து செல்றது போன்றது இது. இந்த முழுமையான சமநிலையை அடைபவன் பிரபஞ்சத்தோட ஒரு கருவியா மட்டுமே செயல்படுவான். அவனுக்கு தனிப்பட்ட வெறுப்புகள் இருக்காது. அந்த சமநிலையே உண்மையான யோகம். அடடா, நம்ம சிந்தனைகளையே புரட்டி போடுற ஒரு பிரம்மாண்டமான தத்துவ பயணமா இது இருந்தது. இன்னைக்கு நாம பேசுனதை சுருக்கமா தொகுத்து பார்த்தா, வாழ்க்கை அப்படிங்கிறது வெறுத்து ஒதுக்கிட்டு ஓடுறதுக்கான இடம் இல்ல. இன்பமோ துன்பமோ அனைத்தையும் ஒரு கண்ணாடிய போல நம்ம மனசு பிரதிபலிக்கணும். ஆனா அதுல எந்த வடுவும் படிய விடக்கூடாது. கரெக்ட். இந்த உலகமே ஒரு நாடக மேடை அப்படிங்கறத உணர்ந்து ஒரு நாடகம் பார்க்கறத போல முழுமையா ரசிச்சு, அதே சமயம் இது நாடகம்தான் அப்படிங்கிற ஆழமான விழிப்புணர்வோட வாழணும். அதுதான் ஒரு முழுமையான மனிதனோட வாழும் தத்துவம். ரொம்ப அழகா தொகுத்து சொல்லிட்டீங்க. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது அப்படின்னு நினைச்சா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு ரொம்பவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால முடிஞ்ச அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவங்களுக்கும் தேவையா இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. நிறைவா இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டு செல்ல விரும்புறேன். இந்த உலகம் முழுவதுமே ஒரு நாடக மேடை அப்படின்னா, எதிலையும் ஒட்டாம ஆனா அதே சமயம் முழு ஈடுபாட்டோட நீங்க இப்ப உங்க வாழ்வுல நடிச்சுக்கிட்டு இருக்கிற அடுத்த காட்சி என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.